சென்னையில் நேற்று நள்ளிரவு பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், வடபழனி, அரும்பாக்கம், கோயம்பேடு, தியாகராய நகர், கீழ்ப்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர், சாந்தோம், கிண்டி, மீனம்பாக்கத்தில் மழை பொழிந்தது. இதேபோன்று ஐனாவரம், கொளத்தூர், விநாயகபுரம், வில்லிவாக்கம், அம்பத்தூரில் மழை பெய்தது. 2 நாட்களுக்கு முன்பு மழை பெய்த நிலையில் மீண்டும் மழை பெய்து மண்ணை குளிர்வித்தது. சென்னையை தகிக்க வைத்த வெயிலின் வெப்பத்தை திடீர் மழையானது தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மனிதகுலத்தின் வெற்றி கூட்டு பலத்தில்தான் உள்ளதை தவிர போர்க்களத்தில் அல்ல என்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். வறுமை ஒழிப்பு நிலையான வளர்ச்சியை வெற்றிகரமாக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ள இந்தியா அதனை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் 79வது பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பயங்கரவாதம் கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கும் வேளையில் சைபர், கடல் மற்றும் விண்வெளி ஆகியவை மோதலின் புதிய வடிவமாக உருவாகி வருவதாக சுட்டிக்காட்டினார். அமைதி, வளர்ச்சி, ஒற்றுமை, மனித நலன் உள்ளிட்டவற்றை வலியுறுத்திய பிரதமர், மனித குலத்தின் வெற்றி நமது கூட்டு பலத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். Friends, success of humanity lies in our collective strength, not in the battlefield. और वैश्विक शांति एवं विकास के लिए ग्लोबल संस्थाओं में रिफॉर्म्स आवश्यक है. रिफॉर्म इज द की to relevance. தேசிய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை மாறாமல் வைத்திருக்கும் உலகளாவிய டிஜிட்டல் நிர்வாகம் தேவை என்று கூறிய பிரதமர், இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட பரப்புரை நேற்றோடு ஓய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 18ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதில் 59 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் நேற்று மாலை 5 மணியோடு பரப்புரை நிறைவடைந்தது. இந்நிலையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக அரசு ஊழியர்கள் 21 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்ய இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் முயற்சிக்கலாம் என்பதால் ராணுவ வீரர்கள், துணை ராணுவப் படையினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடியின் மனநிலையை இந்தியா கூட்டணி மாற்றி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வரும் புதன்கிழமை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்ட ராகுல் காந்தி பிரதமர் மோடி முன்பு போல தற்போது இல்லை என்று விமர்சித்தார். साफ दिखता है कि वो जो पहले नरेंद्र मोदी थे वो आज नरेंद्र मोदी नहीं बचा है. और आज जो भी विपक्ष करवाना चाहता है हम करवा देते हैं. वो कानून लाते हैं, हम उनके सामने खड़े हो जाते हैं. वो कानून पास नहीं करते हैं, नया कानून लाते हैं. தொடர்ந்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரின் மன்னராக துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றியதால் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி பாஜகவிற்கு அழுத்தம் கொடுக்கும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்தார். இந்தியா கூட்டணி உருவாக காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி படத்திறப்பு நினைவேந்த நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் தலைமைக்குழு உறுப்பினர் அசோக் தேவ்லே, கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், திராவிடர் கழக தலைவர் கே. வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சீதாராம் யெச்சூரியின் நகைச்சுவை உணர்வு ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றார். தொடர் யெச்சூரி அவர்கள்
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார். கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தாமதமாக வந்த நிலையில் முதலமைச்சரை ஆரத்தழுவி திருமாவளவன் வழியனுப்பி வைத்தார். திருப்பதி லட்டு சர்ச்சையை தொடர்ந்து ஏழுமலையான் கோயிலில் பரிகாரத்திற்காக சாந்தி யாகம் நடத்தி கோமியம் தெளிக்கப்பட்டது. திருப்பதியில் லட்டு பிரசாதம் தயாரிக்க மாட்டுக் கொழுப்பு கலந்தனை பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் தோஷம் கிடைக்க ஏழுமலையான் கோவிலில் சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. அதன்படி கோவிலில் உள்ள யாகசாலையில் ஜீயர்கள், ஆகம சாஸ்திர நிபுணர்கள் மேற்பார்வையில் பண்டிதர்கள் சாந்தி யாகம் நடத்தினர். யாகத்தை தொடர்ந்து கோவில் முழுவதும் கோமியம் தெளிக்கப்பட்டு குங்கிலிய மூலிகை புகை போடப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் திருமலை தேவஸ்தான கோரிக்கை ஏற்று வீடுகளில் பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர். நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள வீடுகளில் பெண்கள் விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து பிரார்த்தனை செய்தனர். தோஷம் கழிப்பதற்காக வீடுகளில் விளக்கேற்ற திருப்பதி தேவஸ்தானம் வேண்டுகோள் வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திருமலை லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டது தொடர்பான சர்ச்சை அடங்குவதற்குள் குட்கா பாக்கெட் இருந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கம்பம் மாவட்டம் கொல்லக்கூடேம் கிராமத்தைச் சேர்ந்த பத்மா என்பவர் கடந்த 19ஆம் தேதி திருப்பதி கோவிலில் ஏழுமலையானை வழிபட்டபின் லட்டு வாங்கிச் சென்றார். இந்நிலையில் அவர் வாங்கிச் சென்ற லட்டு ஒன்றில் குட்கா பாக்கெட் இருந்ததாக அவருடைய குடும்பத்தினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். திருப்பதி மலையில் பீடி, சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களுக்கு தடை உள்ள நிலையில் லட்டு பிரசாதத்தில் குட்கா வந்தது எப்படி என்ற கேள்வி ஏற்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரம் காரணமாக சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் நிர்வாகத்திற்கு அவப்பெயர் விளைவிக்க குட்காவை யாரேனும் வைத்திருப்பார்களோ என்ற சந்தேகம் தேவஸ்தான வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ரவுடி சீசிங் ராஜாவுக்கு தொடர்பில்லை என்று சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சீசிங் ராஜாவிற்கு தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். ஒரு லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஃபயர் பண்றப்போ அதை ரிட்டாலியேட் பண்றது தவிர ஒரு வழி இல்லைங்களா? அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதா நம்மளோட நோக்கங்க. இது சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. பியூர் அண்ட் பியூர் இது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. காவல்துறையினர் தற்காப்புக்காகவே ரவுடி சேசிங் ராஜா மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சிபி சக்கரவர்த்தி தெரிவித்தார். இந்நிலையில் சேசிங் ராஜா என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் சோழிங்கநல்லூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார். என்கவுண்டர் எப்படி நடைபெற்றது, எங்கே துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்தார் என்பன உள்ளிட்ட கேள்விகளை நீதிபதி கார்த்திக் எழுப்பினார்.